வெல்கம் டு வாணி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கம்மங்கூழ், அதாவது கம்பு குருணையை வச்சு நான் கூழ் பண்ண போகிறேங்க. எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் கம்மங்கூழ். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒன்று எடுக்கிறதா இருந்தால் நம்ம தண்ணி வந்து 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். 1.5 டம்ளர் குருணை எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த தண்ணி சேர்க்கணும். ஆனால் குருணையை வந்து ஒரு வாட்டி நான் அலம்பிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா குருணை இன்னும் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிலர் வந்து இதோட சாதாரண அரிசி கூட கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. அரிசி, அதாவது பச்சரிசியை வந்து கொஞ்சம் நொய்யாட்டம் செஞ்சுட்டு அதையும் சேர்த்துக்குவாங்க. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நான் வெறும் கம்பு குருணை மட்டும் வச்சே செஞ்சே போகிறேன். இதை கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வந்து நைட்டு கம்மங்கூழ் செஞ்சுருந்தேன். காலையில் போட்டு கலந்து சாப்பிட்லான்னு பாருங்கள். செம்மையாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். 1க்கு 3.5 தண்ணி தான் வச்சுருக்கேன், 1 டம்ளருக்கு. ஓகேங்களா? எப்படி கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், எந்த பயமும் இல்லை, நல்லா செட் ஆகிடும். ஓகேங்களா? இதை நல்லா நம்ம தயிர் போட்டு, வெங்காயம், தயிர், என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு கலந்துட்டு நம்ம கூழ் குடிக்க வேண்டியது தான். கம்மங்கூழ் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்மஞ்சோறு வந்து இப்படியே கூட நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு சாப்பிட்லாம், இல்லைன்னா கீரை கடையல் செஞ்சு அதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். கம்மங்கூழுக்கு வந்து நம்ம துவையல், அப்படி இல்லைன்னா வறுமிளகா, மோர் மிளகா இருக்குல்ல, அதையும் போட்டு சாப்பிட்லாம். வெங்காயம் போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் தொட்டும் சாப்பிட்லாம். ஓகேங்களா?